மக்களே, நைட் டியூட்டியில் இருக்கானுங்க. எங்கள் ஸ்டாஃபுக்குள்ள டீ போடணுங்க. மாஸ்டர் வேறு நைட் தூங்கிறார். அவர் போய் எழுதி போடணும். பாருங்க மக்கள், எங்கள் கம்பெனி எல்லாம் நைட்டில் கருமிஷன் இருக்குதுங்களா. என் கம்பெனியெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. மாஸ்டர் தூங்கிடுறாருங்க. டீ போடுறதுக்காக மாஸ்டர் வச்சுருக்குறோம். ஆனால் அவர் தூங்கிறாரு. நைட் போய் எழுப்பிடணுங்க. டெய்லியும் மாஸ்டர் எழுப்பிட வேண்டியதாக இருக்குதுங்க. பெரிய டீ போடுறதுங்க மாஸ்டரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் இருக்குங்க. ஆனால் அவர் நல்லா சரக்கு அடிச்சுட்டு நல்லா தூங்கிறதுங்க. டெய்லியும் போய் அவரை எழுப்பிடுவானு. என்னங்க பண்ணுறது மக்களே. என் கம்பெனி ஸ்டாஃபுக்கெல்லாம் 12 மணிக்கு டீ போயிடணுங்க. அவர் தூங்கிட்டு நம்ம எழுப்பினீங்கன்னா டீ போகிற மாதிரி இல்லை. பார்த்துங்களா எங்கள் கம்பெனி. மாஸ்டர் எழுப்பி விடுறது வேலையாக போச்சுங்க. மாஸ்டர் எழுப்பி விடலன்னு வைங்க, டீ வராதுங்க. 12 மணி ஆனால் எங்கள் ஸ்டாஃபு பூரா டீ வெளியின்னு இயங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்காக போய் மாஸ்டர் எழுப்பித்தாகும். மக்களே, மாஸ்டர் போய் எழுப்பிவிடுவானுங்க. அதான் அந்த இடத்துல லைட்டு வேறு இல்லை. மணி நைட் 12 ஆகுதுங்க. இப்போலாம் லைட்லாம் இல்லைங்க, கருமிஷன் இருக்கு. மாஸ்டர் மாஸ்டர் மாஸ்டர், டைம் ஆச்சு. டீ போடலையா? தூங்கிறாதீங்க. ஓகேவா? தூங்கிறாதீங்க. மறுபடியும் நம்ம வர முடியாது. மாஸ்டர் எழுப்பி விட்டாச்சுங்க. டீ போட்டு கொண்டு வரட்டுங்க. மாஸ்டர் எந்திரிச்சிட்டாருங்க. நேற்று அவ்வளோ சத்தம் கூட அவர் எந்திரிக்கவே இல்லைங்க. நானே டென்ஷன் ஆகி விட்டு போட்டு போயிட்டேன். இன்றைக்கி ஏதோ 2 சத்தத்தில் எந்திரிச்சிட்டாரு. இன்றைக்கி ஏதோ அவருக்கு சரக்கு அடிக்கல போல இருக்குது, அதனால எந்திரிச்சிட்டாரு. சரக்கு அடிச்சு தருவீங்க, அவரை எழுப்பவே முடியாது, மண்டை காஞ்சிருங்க. பாருங்க, நீங்களே எழுப்பி விட்டே அவர் டூட்டியே பாட்டுக்கு. பார்த்தீங்களா, நல்லா காட்டு பகுதியிலைங்க. தனி ஒரு ஆளாண்ணா டூட்டி வைக்கானுங்க. தனி ஒரு ஆளுங்க. எல்லாம் ஊரே தூங்குங்க. இங்கே ஊர்களெலாம் கிடையாது. நல்ல காட்டு பகுதி. தனி ஒரு ஆளாக டூட்டியில் இருக்கிறேங்க. கம்பெனிக்கு அவுட்டில் வந்துட்டு போகிறாங்க. கேண்டீன் கேட்டுங்க. கம்பெனிக்கு வெளியில் தான் இங்கே கேண்டீன். பார்த்தீங்களா ரோடு? பார்த்தீங்களா கேண்டீன் எவ்வளோ ரோடு இருக்குங்க? பார்த்தீங்களா ரோட்டில் தனி ஒரு ஆள் இந்த காட்டுக்குள்ளே. எங்கள் கம்பெனி பார்த்தீங்களா பிளாக்காக தெரியும். தெரியுதுங்களா? இங்கே நைட்டில் நான் தானுங்க ராஜா. ஏன்னா நைட்டு இந்த வாரங்க, ஏன்னா நைட்டு எங்களுக்கு பகல் மாதிரி எல்லா பக்கமும் உலாவிட்டு வரணுங்க. எங்கள் வேலையே அதுதானுங்க. மழை என்னங்க, இரவு என்னங்க, எதுவும் பார்க்கக்கூடாதுங்க.
போனால் போகணும், வானா வரணும், செய்யணும் செய்யணும். எங்கள் வேலை அதுதானுங்க. வெளியில் கூட்டிகிட்டு வரணும், எல்லாம் பண்ணணும். மழையாக இருந்தாலும் நனைஞ்சிட்டு போகணுங்க. எங்கள் டியூட்டியே அதுதானுங்க மக்களே. மாஸ்டர் எழுப்பி விட்டு அவர் டீ கொண்டு வந்துடுவார். இன்னொரு ஆப்பிளோவில் கொண்டு வந்துடுவார் மக்களே. நீங்கள் பாருங்களேன், இருட்டாக்குது பாருங்க. எங்கள் ஊழி சுற்றி எல்லாமே நல்லா காட்டு பகுதிங்க. எதுன்றது எனக்கு தெரியாதுங்க. எங்களுக்கு இரவெல்லாம் பகல மாதிரிங்க. என்னன்னு கேட்டதுங்க, கம்பெனி பக்கம் வந்துட்டேன். கம்பெனி பக்கம் வந்துட்டேன் மக்களே. மக்களே, கம்பெனிக்கு உள்ள எல்லாம் அலோட் கிடையாதுங்க. கம்பெனிக்குள்ளே எல்லாம் வீடியோ போட முடியாது, அலோட் கிடையாது, பர்மிஷன் கிடையாது. பர்மிஷன் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. கம்பெனிக்குள்ளே செல்ஃபோனு அலோட் கிடையாது மக்களே. கேட்டோட நான் முடிச்சுக்கிறேன். மாஸ்டர் டீ போட்டு வரட்டு, நான் டீ குடிச்சிட்டுங்க. மீண்டும் நாளைக்கு சந்திப்பீங்களா? பாய், குட் நைட். உங்களுக்கு குட் நைட்டுங்க, எனக்கு குட் நைட் கிடையாதுங்க. எனக்கு பகலில் தான் குட் நைட். பாய்.